அகத்தீசாய நமோ நமக, அகத்தீசாய நமோ நமக, அகத்தீசாய நமோ நமக, குருப்பே நமோ நமக. திருவடி சரணம். வாழ்வில் முன்னேற்றம் ஏற்றம் இல்லாமல் உட்காந்துருக்கேன். நாங்கள் அந்த ஒரு ஏற்றம் எனக்கு எப்படியாவது செல்வ செழிப்போடு வாழணும். அதுக்கு வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு. நிறைய கடன் துயரில் இருக்கேன். அதுலேருந்து மீளணும். அருள் நிறை இறைமங்கள சபையாக கலியுகத்தில் திகழும் கலியுக தேவ சித்த சபையில் சித்தன் ஆற்றிய உரை, சிவசீடன் ஆற்றுகின்ற உரை ஒன்றும் மானிடர்கள் ஆற்றும் உரையல்ல என்னும் நிலையோடு அற்புதமாய் இச்சபை நோக்கி வந்தமர்ந்து தன் குறைதனை வினவும் சீடர்களின் வரிசையிலே, சபை தொடர்பாளர்களின் வரிசையிலே, தன் குறை கூறிய சபை தொடர்பாளனே சீடனே, அகத்தியன் யாம் நல்லாசி உமக்கு வழங்கி ஏற்றம் கொண்ட இச்சபையில் சீடனது திருநாவிலிருந்து உரைத்த உரை அது அவன் காட்டிய உரையல்ல, உள்ளுக்குள்ளிருந்து சிவமகா வாழை சித்தன் ஆற்றிய உரை. அவ்வுரை எதற்கென்று யாதனில் என்று புரியும். இச்சபை அமைந்த தலம், இச்சபை அமைந்த விதம், அமையும் தன்மை, அமைந்த வடிவம், இது பிரபஞ்சத்தில் எங்கும் இல்லா நிலை பெற்ற தன்மையாய், நிலை பெற்ற வடிவமாய், நிலை பெறப்போகும் வடிவமாய் உயர்ந்து நிற்கும் அதிவுன்னத அறநெறி தவறா சபை. அறநெறி என்பது கடந்த 37 ஆண்டுகளாக அறநெறி தவறா நிலைக்கு கிடைத்த அற்புதமான தவ சிவ புதையலாக பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய மாண்பு என்பது 14 லோகங்களிலும் இருக்கும் புண்ணிய ஆற்றல் எத்தகைய ஆற்றலுக்கும் தரப்படாத அற்புதமான இத்தகைய நூல்தனை தாங்கி நிற்கும் பிரபஞ்ச மகா சபையில் இருக்கும் சித்தனுடைய சீற்றமாகும் அச்சீற்றம் என்று அகத்தியன் உரைத்து, அவன் சீற்றம் கொண்டால் பிரபஞ்ச மகா சபையில் இருக்கக்கூடிய அத்துணை கணங்களும் சீற்றம் கொள்ளும். அவை அனைத்தும் சீற்றம் ஏற்கின்ற பொழுது அகத்தியன் யாம் ஆசி உரைப்பது என்பது அதன் பின்னால் நின்றே அத்தகைய கணங்களினுடைய கோபதாபங்களையெல்லாம் அமிழ்த்தி அதனை அமிழ்த்தி வைத்து பின் அகத்தியன் ஆசி கூறுகின்ற நிலை தொடரும் என்றும் உரைத்து, வந்தமர்ந்த சீடர்கள் அறநெறி தவறா சபைதனிலே எதுவும் குறையல்ல, எவர் வந்து அமர்ந்த பொழுதும் இனம் மதமொழி வேறுபாடு இல்லாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இல்லாது, அனைத்து உயிர்களையும் சிவமாய் கையாளுகின்ற பாவிக்கின்ற அற்புதமான சித்தன் பெற்ற சபை இது. இச்சபை நோக்கி வந்தமர்ந்து சித்தன் உரை கேட்டு மனம் உடைந்திருந்த அந்நிலை ஏற்பட்டிருந்தால் அகத்தியன் யாம் சித்தன் நிலையிலிருந்து உமக்கு அதிலிருந்து மாறுபடுகின்ற ஆசிதனை யாம் வழங்கி அற்புதமாய் இறை சபை வணங்கி நிற்போரை வணங்கி நிற்கும், வாழ்த்தி நிற்போரை வாழ்த்தி நிற்கும் என்ற அடிப்படையில் அற்புதமான ஆசிகள் வழங்கி உமது கைங்கரியத்தினை நிறைவேற்றி, நீர் அழைத்து வந்த கைங்கரியத்தினையும் நிறைவேற்றி ஆற்றலாய் சபை தொடர்பாளனாக தொடர்ச்சியாக பயணப்படுகின்ற பொழுது உமது நிலை படிப்படியாக மாற்றம் கொண்டு ஏற்றம் ஒன்றை முன்னேற்ற நிகழ்வாக அகத்தியன் சபையிலிருந்து யாம் வழங்குகின்றோம். அதற்குரிய நல்லாசிகளை வழங்குகின்றோம். இறை திருநீற்று சாம்பல் பெற்று உமது இல்லத்தில் வைத்து அற்புதமாய் உமக்கு கால அவகாச நிலைகள் பெறுகின்ற பொழுது சபை நோக்கி வந்து பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து அதன் பின் நடைபெறுகின்ற அற்புத அபிடேக நிகழ்வுகளிலும் கலந்து சற்சங்க பெருவிழாவில் அமர்ந்து நல்லாசி கேட்டு உரைத்து உமது வினை நிலைகள் அகலுகின்ற அற்புத ஆசிதனை இக்கணம் முதல் இந்நாள் முதல் உமக்கு வழங்குகின்றோம் என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம்.